இலவசம் இலவசம், ஃப்ரீ ஃப்ரீ. இந்த வார்த்தை யாருக்கு தான் பிடிக்காது? உங்களுக்கும் பிடிக்குமா? இணையத்துல நமக்கு கிடைக்கும் இலவச டேட்டா பிளான்கள், இலவச ஆப்கள், சமூக வலைத்தளங்கள், உண்மையில இவையெல்லாம் இலவசம் தானா? அதற்கு நீங்க கொடுக்கும் விலை உங்க பணம் இல்லைதான். ஆனால் ஆபத்தான உங்கள் அடையாளத்தை விலையாக கொடுக்கிறீங்க, தெரியுமா? இன்றைக்கு தங்கம், பெட்ரோலை விட அதிக மதிப்புள்ள ஒரு கரன்சி ஒன்னு இருக்குன்னா அது உங்கள் டேட்டா, உங்கள் அடையாளம் தான். ஏன் நாடுகள் கூட டேட்டாவை திருடுகின்றன. நாம் ஏன் ஒரு டிஜிட்டல் வலையில சிக்கி இருக்கோம்? எப்படி உங்கள் நிழல் உருவத்தை உருவாக்குறாங்க? நீங்க ஒரு பேரலல் உலகத்துல டிஜிட்டல் ரூபமாக நடமாடுவது தெரியுமா? அது முழுமையான பிறகு நீங்க தேவையே இல்லை. எல்லாம் உங்க நிழல் உருவத்தோடு தான் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். யாரும் நினைக்காத இந்த செய்தியை அடுத்த 10 நிமிடத்துல இதுல சொல்ல போறேன். தேர்தல் தொடர்பான செய்திகள் எப்படி தேர்தல் முடிவையே மாற்றுகிறது என்பதையும் வெறும் 10 நிமிடத்துல பார்க்க போறீங்க. ஸ்க்ரோல் செய்யாம கடைசி வரை பாருங்க. அதுவும் நீங்கள் பெண்ணாக இருந்தா கடைசியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. முன்பெல்லாம் ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவங்க பின்னாலேயே ஒற்றர்களை அனுப்புவாங்க. இன்னைக்கு நீங்கள் பதிவிறக்கம் செய்யும் ஒரு சிறிய கால்குலேட்டர் ஆப் கூட அந்த ஒற்றர் வேலையை செஞ்சிடும். உங்க மொபைல்ல ஒரு சாதாரண கேம் விளையாட ஏன் உங்கள் கேலரி, கான்டாக்ட்ஸ் மற்றும் மைக்ரோஃபோன் இவைகளை அணுக பர்மிஷன் கேட்கிறாங்க. நீங்க பணம் கொடுத்து வாங்கும் பெய்டு ஆப்பாக இருந்தாலும் அது உங்கள் பயன்பாட்டு முறைய, யூசேஜ் பிஹேவியரை ஏன் கண்காணிக்குது? வெறும் விளம்பரத்திற்காக மட்டுமல்ல. விளம்பரம் என்பது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் மட்டுமே. அதுக்குள்ளே பல ஆழமான காரணங்கள் இருக்கு. ஃபேஸ்புக் பயணியரின் தரவுகளை பயன்படுத்தி மக்களின் மனநிலையை கணிக்கிறாங்க. நீங்க எதை விரும்புறீங்க, உங்களை எதை கூறி பயமுறுத்தலாம், யார் மீது உங்களுக்கு வெறுப்பை உண்டாக்கலாம் என்பதை ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் நிறுவனம் தீர்மானிக்குது. இதன் மூலம் ஒரு நாட்டின் தேர்தலையே மாற்றி அமைக்க முடிந்தது. அப்படின்னா டேட்டா எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு பாருங்க. பொருளாதார உளவு, எகனாமிக் எஸ்பியோனேஜ், மற்ற நாடுகளின் வர்த்தக ரகசியங்களை திருடுவது, எந்தெந்த நாடுகளில் என்னென்ன கனிம வளம் இருக்கு, நாடு அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வருமா, அந்த நாட்டில் அதை யார் யாரெல்லாம் எதிர்க்கிறார்கள் என்ற தகவல்களை நாடுகள் திருடுகின்றன. ஒரு நாட்டு மக்கள் எதை பற்றி அதிகம் பேசுறாங்க, எதை கண்டு கோபப்படுறாங்க என்பதை தெரிந்து கொண்டா அந்த நாட்டின் அமைதியை குலைப்பது எப்படி என்று சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் செய்ய முடியும். நீங்க ஏதாவது தகவலுக்காகவோ சேவைக்காகவோ ஒரு நிறுவனத்தில் பேசும்பொழுது உங்கள் உரையாடல் எங்கள் நிறுவனத்தின் ஊழியரின் பயிற்சிக்காக பதிவு செய்யப்படும் என்று ஒரு ரெக்கார்டட் மெசேஜ் வரும். கேட்டிருக்கீங்களா? வாடிக்கையாளர் சேவை மையங்களில் நாம் கேட்கும் இந்த வாசகம் உண்மைதானா? உங்கள் குரல், உங்கள் கோபம், உங்கள் பேசும் விதம் அனைத்தும் ப்ரொஃபைலிங் செய்யப்படுகிறது. இதன் மூலம் உங்களுக்கு எப்போது லோன் தேவைப்படும், நீங்கள் எப்போது கோபப்படுவீர்கள் என்பது போன்ற ஒரு டிஜிட்டல் ரெட்டை உருவாக்குறாங்க. இந்த பணிகள் எல்லாம் தேர்ட் பார்ட்டிக்கு அவுட் சோர்ஸ் செய்யப்படுகிறது. இது போன்று பல கம்பெனிகளில் நீங்க பேசும்பொழுது அதை கொலெக்ட் செய்து உங்கள் மொத்த ப்ரொஃபைலை எதிர்காலத்தில் உருவாக்கிடுவாங்க. நீங்க பிறகு எந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்கு சென்றாலும் எதை சொன்னால் நீங்கள் மசிவீர்கள், எதற்கு கோபப்படுவீர்கள் என்று கணித்துடுவாங்க. சமூக வலைதளங்களில் நாம பகிரும் ஒவ்வொரு புகைப்படமும் லொகேஷனும் ஆபத்தானது. அதிலும் குறிப்பாக சிறுமிகள் மற்றும் பெண்கள் சமூக வலைதளங்களில் பகிரும் தகவல்கள் டீப்ஃபேக் தொழில்நுட்பம் மூலம் தவறாக பயன்படுத்தப்பட்டு பலிகடாவாக ஆகிறாங்க.
உங்கள் பலவீனம் எது என்று தெரிந்தால் உங்களை மிரட்டுவது, மேனிப்புலேஷன் செய்வது அல்லது உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை உங்கள் கண்களுக்கு அடிக்கடி தெரியும்படி செய்வது மிகவும் எளிது. இங்கே ஒரு உண்மை சம்பவத்தை குறிப்பிட்டே ஆகணும். 15 செப்டம்பர் 2025 ஜலக் பவானி என்ற பெண் தன்னுடைய புகைப்படத்தை கூகுளின் ஜெமினியிடம் கொடுத்து அதை மாடர்ன் டிரெஸ்ஸில் ஸ்லீவ்லெஸ் ரவிக்கியாக மாற்றித் தருமாறு கேட்டார். உடனே அழகான படம் வந்தது. அதை இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்து மகிழ்ந்தார். ஆனால் திடீரென்று தன் படத்தை உற்று பார்த்தபோது அதிர்ச்சியானார். அவ இடது தோளில ஒரு மச்சத்தோடு அந்த படத்தை கூகுள் கொடுத்திருந்தது. அவளுக்கு உண்மையிலேயே இடது தோளில் மச்சம் இருப்பதாகவும் அது கூகுளுக்கு எப்படி தெரியும் என்று அதிர்ச்சியானாள். ஏனென்றால் அவள் கொடுத்ததோ ஃபுல் ரபிக்கையோடு உள்ள படத்தை தான். இந்த வீடியோவை ஜலக் பவானி இன்ஸ்டாகிராமில் ஷேர் செஞ்ச போது 43 லட்சம் வியூஸும் 2,77,000 ஷேர்ஸும் வந்தது. அதை பார்த்த எல்லோரும் திகிலடைஞ்சாங்க. ஆனா ஒரு டெக்னீஷியன் துல்லியமாக இது எப்படி நடந்தது என்று சொல்லி அடித்தான். ஜெமினி ஏஐ கூகுளுக்கு சொந்தமானது. இந்த பெண்ணின் ஜிமெயில், கூகுள் போட்டோஸ் எல்லாம் சின்ன வயது போட்டோவையும் கூகுளால் பார்க்க முடியும். ஆல் யுவர் சோஷியல் மீடியா போஸ்ட் ஆர் ஆல்சோ ஆல்ரெடி அவைலபிள் இன் டேட்டாபேஸ். அவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கலவையாக தத்ரூபமாக உங்களுக்கு படம் அளிச்சிருக்கு, மச்சத்தோட. ஓ மை காட்! உங்களுடைய ஃபேஸ்புக் போஸ்டிங் எல்லாம் எப்படி அறுவடை செஞ்சு உங்க சம்மதம் இல்லாமலேயே தங்கள் லாபத்திற்கு பயன்படுத்தினாங்க என்பதற்கு கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா ஒரு உதாரணம். உங்கள் ஃபேஸ்புக் கருத்திலிருந்து நீங்கள் எப்படிப்பட்டவர், எது பிடிக்கும், யார் பிடிக்கும் என்று கணித்து உங்களுடைய டிஜிட்டல் உருவத்தை உருவாக்கி அதற்கு ஏற்றாற்போல் தேர்தல் சமயத்துல மெசேஜ்களை அனுப்பி உங்களை மனம் மாற்றிவிட முடியும். இதுதான் அதிபர் ட்ரம்ப் 2016 தேர்தலில் நடந்தது. இந்த செயலுக்கு ஜக்கர்பெர்க் வருத்தம் தெரிவித்து அபராதம் கட்டியது தனி கதை. அவ்வளவு ஏன், என்னுடைய நெருங்கிய நண்பர் ஃபேமிலி ட்ரீ என்ற ஒரு ஆப்பை பயன்படுத்தி யார் யாருக்கு எப்படி சொந்தம், யார் வீட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நடந்தது என்று போட்டோவுடன் க்ளோஸ்டு குரூப் தானே என்று பகிர்ந்துள்ளார். அது லீக் ஆகி ஒரு வில்லன் அதை தனக்கு சாதகமாக்கி ஒரு குடும்பத்தில் சென்று யார் யார் வீட்டில் என்னென்ன நடந்தது என்று சொல்லி நம்பிக்கையை விதைத்து குடும்பத்துக்கு நெருக்கமானவர் போல் தன்னை காட்டிக்கொண்டார். அவங்கள நம்ப வைத்து ஆட்டைய போட்டதும் ஒரு தனி கதை தான். இப்போ நிலைமை என்னன்னா, நீங்கள் பார்க்காத, உங்களை விட உங்களை பற்றி நன்கு தெரிந்த ஒரு டிஜிட்டல் உருவம் கிளவுடுல, ஒரு இணையான உலகத்துல, அதாவது பேரலல் வேர்ல்டுல, அதாவது 2வது உலகத்துல உலவிக்கிட்டு இருக்கு. நீங்க எப்போ தூங்குறீங்க, எந்த பொருளை வாங்க ஆசைப்படுறீங்க, உங்க அரசியல் நிலைப்பாடு என்ன, அனைத்தும் அந்த டிஜிட்டல் உருவத்திடம் இருக்கு. உங்களை அறியாமலேயே உங்க முடிவுகளை இந்த டேட்டா மாற்றி அமைக்கும். உங்க ஜாதகத்தின் 9 கட்டங்களையும் ஒளிவு மறைவு இல்லாம காண்பிச்சிடுங்க, இல்லையேல் தளத்தை விட்டு ஓடிவிடுங்க. இதுதான் இன்றைய இணையத்தின் மறைமுக விதி. டேட்டா அனாலிட்டிக்ஸ் என்பது ஒரு அற்புதமான அறிவியல். ஆனால் அது இன்று தனி மனித சுதந்திரத்தை பறிக்கும் ஆயுதமாகிவிட்டது. நாம என்ன செய்யலாம்? 1, தேவையற்ற ஆப் பர்மிஷன்களை தவிர்க்கலாம். 2, இலவசம் என்று வரும் எதையும் சந்தேகிக்கலாம். 3, சமூக வலைத்தளங்களில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை வெளிப்படுத்துவதை குறைக்கலாம். நினைவில் வச்சுக்கோங்க, இணையத்துல எதுவுமே இலவசம்னாலே அங்கே நீங்கள் பயனாளர் இல்ல, நீங்க தான் பொருள், நீங்க தான் ப்ராடக்ட். விழிப்புடன் இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்து இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல். அப்பதான் நான் போடுற எஃபர்ட் உங்களை நேரடியாக வந்து சேரும். திஸ் இஸ் ரிச்சி ராம் சைனிங் ஆஃப்.